பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சரியான கேமுங்க. இது அந்த திவாகரும் பாருவும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலே முடிஞ்சுங்க. மொத்த கேமையுமே பேசிடுறாங்க. பிக் பாஸ்னால் என்ன, அதை அப்படியே தெளிவாக பண்ணுறாங்க. போய் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நாமினேஷன் வந்தோன்னே ஆள் அப்படியே மாறிட்டான் பாரு அப்படின்னா, ஆமாண்ணே மாறிட்டான் பார்த்தீங்களா, நடிக்கிறான், மாறலண்ணே நடிக்கிறான், அவன் திருட்டு பையனாவன் அப்படின்னு என்னென்ன எப்படி பேசுகிறாங்க ஒரு மாதிரி. அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு போட்டு இவங்க அது மெருகேற்றிடுறாங்க. பயங்கரமாக இருக்குது இவங்க ப்ரோமோ தான். ஒன்று கலை கூட பேசுது, இல்லைன்னா திவாகர் கூட பேசுகிறது. அவன் சொல்கிறான், அவன் மட்டும் இல்லைண்ணே இன்னொருத்தர் இருக்கானே, இந்த எப்ஜே இவன்லாம் இருக்கானே, எல்லாருமே ஃப்ராடு தானே அப்படின்னு. அவன்லாம் விஷம்னே அப்படின்னு சொல்லுது. இவர் சொல்கிறாரு அவன் மட்டும் கிடையாது, இந்த கமருதீன் பையனும் மாறிட்டான் பார்த்தியா, நாமினேஷன் வந்தோன்னா ஆளே மாறிட்டான் பார்த்தியா அப்படின்னு. நீ வேறு என்ன, இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுவோம், அவங்க பரவாயில்லண்ணே. ஆனால் இந்த எப்ஜே, இந்த பிரவீன் ராஜ், இந்த சபரி பைய எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் அப்படியே நடிப்பாங்க, அப்படியே விஷம், சரியான விஷம்ண்ணே, சரியான விஷம். பாரு மாதிரி பேச முடியாது, மாடுலேஷன் பார்க்கணும். ஆமாண்ணே விஷம்னே இவங்கெல்லாம். அதாவது இப்போ என்னென்னா, கமருதீனோட கொஞ்சம் லவ் செட் ஆகுதுல்ல, யாருக்கு பாருக்கு கொஞ்சம் லவ் செட் ஆகுறதுனால அப்படியே லைட்டாக கமருதீன் லைட்டாக அப்படியே ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து செம்ம காண்டு கமருதீன் மேலே, சும்மாவே காண்டு. திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஆகவே ஆகாதா. இப்போ எப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னா, கமருதீனை வந்து சப்போர்ட்டு வந்து பாரு பண்ணிச்சுன்னா திவாகர் அடிப்பாப்புல. இப்போ திவாகருக்கும் பாருக்குமே சண்டை வரப்போகுது, புரியுதா, சண்டை வரப்போகுது. கமருதீனும் பாருவும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஆகவே ஆகாது, கொடூர சண்டை இருக்குது இங்கே. ரெண்டுமே இப்போ டேலி ஆகாது. கண்டிப்பாக இவங்க ரெண்டுக்குள்ள பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. திவாகருக்கும் பாருக்கும் கன்ஃபார்ம் பிரச்சனை வருது. என்ன எழுதி வச்சுங்க, கமருதீனால் வரும். ஏன்னா இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும், விட்ட போட்டாங்க, மாற்றி போட்டுக்கிறாங்க. லவ் கண்டென்ட் 3வது கண்டென்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்று ஆதிரை எப்ஜே, இன்னொன்று துஷார் அரோரா. ஆக்சுவலி துஷார் அரோரா கமருதீன் லைட்டாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அப்படி முக்கோண காதல். இப்போ என்னென்னா பிரித்து விட்டு ஃப்ரெண்டுன்ட்டா அரோரா. இப்போ இந்த பக்கம் என்னென்னா, இவங்களுக்கு லவ் கண்டென்ட் செட் ஆக போகுது பாருவுக்கும் கமருதீனுக்கும். ஆனால் கமருதீன் திவாருக்கு பிடிக்காது. இவர் ஓப்பனாக சொல்கிறார், சபரி அவன் மட்டும் கிடையாது, நாமினேஷனில் வந்தவங்க மட்டும் கிடையாது, அதை தாண்டி கமருதீனும் வந்து மாறிட்டான் பார்த்தியா நாமினேஷனில் வந்தோடனே. இல்லைண்ணே இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் தேவையில்லைண்ணே. எப்படி காதல் கொஞ்சம் அப்படியாது, அந்த சாஃப்ட் கார்னர் வருது. கமருதீனை கழிவுகளையும் ஊற்றிட்டு இப்போ சாஃப்ட் கார்னர் வருது, என்ன லவ். ஸோ திவாகருக்கு ஆப்பு ரெடி ஃப்ரம் பாரோ. முடிஞ்சு கதை. ஆனால் என்றைக்கு அது முத்த போதுன்னு தெரில, ஆனால் இது கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது. ஆனால் உண்மைதான் சொல்கிறது, இந்த அன்பு கேங்கில் சேர்ந்துக்கிட்டு கனி, அப்புறம் இந்த எப்ஜே, இந்த பிரவீன் ராஜ், சபரி எல்லாம் டாக்ஸிக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்னு இந்த வாரம் சனிக்கிழமை என்ன பண்ணுறாரு விஜய் சேதுபதி. பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா தட்டி கேட்குறாரா, இவங்க கூத்தடிச்சது கும்பால் அடிக்கிறது, அங்கேயும் போய் படுத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அதை லவ் கண்டென்ட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணி தான் அடிப்பாங்க. அதனால் ப்ரோமோவில் வந்து தெறிக்க விட்றாங்க. திவாகர் பாரு தெரி